வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மூலிகை தான், முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்தலாம், அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தது. காரணமே இதுதான். அப்போல்லாம் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படின்னுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது முருங்கைக்கீரை ஒரு தரித்திரியமான முருங்கை மரம், அதை நம்ம வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. தினம் முருங்கை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்றவங்களுக்கு வயசாகி போனாலும் அவங்க கோல் ஊன்றி நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களோட எலும்புகளாக இருக்கட்டும், நரம்புகளாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆக்கி கொடுக்கறது தான் இந்த கீரை. இதை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முருங்கைக்கீரை தினமும் எடுத்துக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கலாம். சிலருக்கு இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி முருங்கை பூ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு கைப்பிடி முருங்கை பூவை நல்ல சுண்ட காய்ச்சின பாலோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் அந்த முருங்கை பூவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை முருங்கை பூ சாப்பிட முடியல, கசக்குது அப்படின்னாலும் அதில் பனைக்கற்கண்டு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி வடிகட்டி அந்த பாலில் பனங்கற்கண்டு கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து அந்த பாலை இரவு நேரத்தில் குடிச்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே பாலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த நட்ஸை பவுடர் ஆக்கி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் இரட்டிப்பு பலன்களை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். முருங்கையோட பெனிஃபிட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அயல் நாட்டவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க டைரெக்டாக முருங்கை கீரையை அவங்க நாட்டிற்கு எடுத்துகிட்டு போக முடியாததுனால இப்போ முருங்கை விதைகளை அவங்க பவுடர் ஆக்கியோ அல்லது எண்ணெய் செய்தோ அதிகமாக அவங்க இந்தியாவிலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க. ஏன்னா முருங்கை விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க நிறைய அதை ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது முடி வளர்ச்சிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்போ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் முருங்கை விதை பொடியை நம்ம தினமும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டு வரும் பொழுதும் சரி, முருங்கை பிசினை நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்தோம்னாலும் சரி, அப்படி இல்லாட்டி லேசாக வானிலையில் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு முருங்கை விதை பொடியையும் முருங்கை பிசின் இருக்கு இல்லையா அதோடைய பொடியையும் அரை ஸ்பூன் எடுத்து நம்ம சும்மா ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி குடித்தோம்னாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி முக்கியமாக இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையும். ஒரு தோழி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நான் கல்யாணம் பண்ணும்பொழுது ரொம்ப ஆசையாக இருந்தேன், ஆனால் என் ஹஸ்பண்டோட அந்த உறுப்பு ரொம்பவே சின்னதாக இருக்குது, எனக்கு குழந்தை தங்குமா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் அதாவது ஒரு விரைப்புத்தன்மை இல்லை, உறுப்பு ரொம்ப சிறுத்து போயிருக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்கள் தொடர்பான விந்தணுக்கள் தொடர்பான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருங்கை பிசின் முருங்கை விதை பொடி கண்டிப்பாக அதை சரி செஞ்சு கொடுக்கும். ஆனால் முறையாக நீங்கள் 48 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். 48 நாட்கள்லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் மட்டும் முயற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, முருங்கை பூ பாலில் கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த பாலில் இந்த முருங்கை விதை பொடியை தூவி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். அதாவது ஒரு நாளைக்கு எந்த வகையிலாச்சும் இந்த முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். அதற்கு கூடவே நட்ஸு விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஆண்கள் தொடர்பான எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஆல்ரெடி விந்துவோட தரத்தை உயர்த்துறதுக்காக ஓரிதழ் தாமரை பொடி, பூனைக்காளி இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அதிமதுரம் இதை பற்றிலாம் ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேக்சிமம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா திருமணமான ஆண்களுக்கு அதிகமாக கொடுத்த ஒரு மூலிகைனா அது முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கை பிசின் இதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் எடை பிரச்சனையால் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால குழந்தை தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி, அந்த பிரச்சனையும் இந்த முருங்கை அதாவது ஏதாச்சும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. டெய்லி முருங்கைக்கீரை சூப் எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம், முருங்கை பூ எடுத்துக்க முடியும்னாலும் எடுத்துக்கலாம், அல்லது முருங்கை விதை, முருங்கை பிசின் ஏதாச்சும் ஒரு பொருளை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீ மாதிரியோ அல்லது அந்த பொடியை பாலில் மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிகமாக பால் பொருட்களை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால
அதனால் நீங்கள் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி பனங்கற்கண்டு சேர்த்து தினம் எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அதே போல் ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது, அதே போல் ஆன்லைன்லையும் கிடைக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கி பயன்படுத்துங்க. எப்போவுமே மருந்து மாத்திரைகளை மட்டுமே நம்பாமல் சில சமயத்தில் இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்ன கை மருத்துவத்திலும் நமக்கு பலன் கொடுக்கலாம். நிச்சயம் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.